எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூடல் டைரி. ஸோ ஒரு ஹோம் மேக்கர் டர்ன்ட் இன்ஃப்ளூயன்சரோட ஒரு நாள் ரூட்டீன், என்னென்ன சேலஞ்சஸ் கோ த்ரூ பண்ண வேண்டியிருக்கு, எப்படி அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறோம், எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் சில விஷயத்த ஓப்பன் அப் ஆகி பேசியிருக்கேன். தொடர்ந்து vlog பாருங்கள். என்கிட்ட அடிக்கடி நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான், உங்களோட வீடியோஸ் எப்படிக்கா ஷூட் பண்ணுறீங்க, அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாள் தொடங்கினதுலேருந்து கேமராவோட தான் என்னோட டே ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரெண்டு விதமாக வீடியோ எடுக்கலாம். ஒரு இடத்துல வைட் ஆங்கிளில் கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு நம்ம செய்யறதெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணலாம். ஆனால் என்னோட அவுட்புட் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக வரணும் அப்படின்னு நினைக்கும் போது கேமராவை ஒரே ஆங்கிளில் வச்சு எடுக்க முடியாது. நிறைய ஆங்கிள்ஸ் மாற்றிட்டே இருப்பேன். இப்போ டீ போடுறதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வைட் ஆங்கிள் எடுத்தேன், அடுத்து க்ளோஸ் அப் ஷாட்டில் டீ தூள் போடுறது எடுக்கிறேன். நிறைய ஆங்கிள்ஸ் மாறும். ஸோ ஒரு டீயோட க்ளோஸ்அப் கூட இவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது கேமராவில் தான் நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் என்ன மாதிரியான லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இருக்குது. நல்ல ஜூம் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது தன்னாலே அந்த எஃபெக்ட் பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் ஏஸ்தட்டிக்காக வீடியோஸ் இருக்கணும்னா அதுக்கு இன்னொரு விஷயம், நீங்கள் சரௌண்டிங்ஸையும் நீட்டாக வச்சுக்கணும். ஸோ அப்பப்போ அடுத்த எந்த பிளேஸில் போய் வீடியோ எடுக்க போகிறோனோ அதை குவிக்காக கிளியர் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ எங்களோட வீடு எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். மொபைல்லையும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஐஃபோன் 14க்கு மேலே வர மாடல்ஸ்லாம் சினிமேட்டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் ஆகி ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக் எஃபெக்ட் கிடைக்கும். கேமரா மட்டும் இதுல விஷயம் கிடையாது, நீங்க சுத்தி இருக்க சரௌண்டிங்லயும் என்ன மாதிரி ஏஸ்தட்டிக்கான விஷயங்கள் வச்சிருக்க முடியுமோ அந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அவுட்புட் நல்லா இருக்கும். இப்போ நான் டீ போடுறத மட்டுமே தான் நான் உங்களுக்கு வளைச்சு எடுத்தேன். அதுக்குள்ளே என் டீயே சூடாரிச்சு. எனக்கு டீ நல்லா சூடா இருக்கணும், அதனால போய் மறுபடியும் ஓவன்ல சூடு பண்ணிட்டு உட்காந்து டீ குடிப்பேன். ஸோ இப்போ நீங்க பார்த்தது சிம்பிளா டீ போடுற ஒரு விஷயம் தான். அது டீ மட்டுமே போடும் போது வேற, அதை கூட சேர்த்து வீடியோவும் எடுக்கிறோம் அப்படின்னு போது வர்க் அப்படியே டபுள் ஆன மாதிரி இருக்கும். சரி, போயிட்டு உடனே வந்துடணும். ஓகேவா? சரி, ஓகே. அம்மா கூப்பிடும் போது வந்துடணும். ஓகேவா? ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஹோம் மேக்கராகவும் இருந்துட்டு கண்டென்ட் கிரியேட்டராக இன்ஃப்ளூயன்சராக என் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்னதான் நான் ரொம்ப பிடிச்ச ஒர்க்கை பண்ணுறேன், என் பேஷனே கெரியர் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாலும் 24/7 வேலை பற்றியே யோசிக்க வேண்டியிருக்கு. நிறைய வேலை அதுக்காக பார்க்க வேண்டியிருக்கு. வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடணும் அப்படிங்கிறதே இப்போ இருக்கிற காம்படிஷனில் பயங்கர ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஒர்க்குக்கு யாராச்சும் ஹெல்ப் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஷூட்டிங் எடிட்டிங்லாம் நான் பண்ணால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இப்படி பண்ணலாம், ஹவுஸ் ஹெல்ப்பே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண சொல்லிட்டு ஒரு குக்கையும் வச்சுட்டோம். கஷ்டப்பட்டு எங்களுக்கு சவுத் இந்தியன் குக்கிங்க கிடைச்சாங்க. அப்புறம் தான் என்னோட ஒர்க்கே என்னால் பேலன்ஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. ஹாய், கார்த்திகை சர்ப்ரைஸ் பண்ணலாமா? ஆக்சுவலாக எனக்கு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. இதெல்லாம் பெருசாக செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டோம். ஓகே, ஏதோ ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பெரிய விஷயம். ஆனால் ரேண்டமாக கார்த்திகை சர்ப்ரைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேபி நீங்க இந்த பிராண்ட் வச்சிருக்கு சொன்னீங்களே, அன்னைக்கே வாங்குனியா? ஸோ இந்த சோல் பிராண்ட் இருக்குல்ல, அது எனக்கு ரீசெண்ட் அப்சஷன். அவ்வளோ பிடிச்சிருக்கு. கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இருக்குது. ஒரு நாள் கூப்பிட்டு போனேன். கார்த்திக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஷூஸ் கலெக்ஷன், குவர்க்கியான டிஷர்ட்ஸ் கலெக்ஷன் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப முன்னாடியிலேருந்தே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரைஸ் ஓகே, ரெண்டு விதமாகவும் இருக்குது. அஃபோர்டபுள் கலெக்ஷனும் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் மும்பை ட்ரிப்பில் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் டே நான் வேர் பண்ணது அதுவும் அவங்களோட கலெக்ஷன் தான். எனக்கு அந்த ஜீன் ரொம்ப குவர்க்கியாக பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இப்போ வீட்டுக்கு போட ஒரு டிஷர்ட் எடுத்து அதுவும் சூப்பரா இருக்கு. மோஸ்டா நீங்க வெப்சைட்லயே ஷாப் பண்ணிக்கலாம் இவங்க கலெக்ஷன்ஸ், இல்லனா ஆப் இருக்கு, இல்ல ஐ திங்க் EAல இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க ஸ்டோருக்கு போய் வாங்குறதை விட ஆன்லைன்லயே ஷாப் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுல தான் கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ எனக்கு இந்த குவர்க்கியான டிஷர்ட் கலெக்ஷன்ஸ்னா இப்போதைக்கு லைஃப் ஸ்டைலில் ஜிஞ்சர் பிராண்ட், அடுத்து இந்த ஸ்டோர் தான். அதான் உங்களுக்கு இந்த பிராண்ட் பற்றி தெரியலன்னா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கலாம். ஓய் பேக்.
ஸோ விஎன் கார்த்திக் கிளம்புன அப்புறம் எனக்காக ஒரு மொமெண்ட் எடுத்து உட்காந்துட்டு என்னோட ஃபியூ ஸ்ட்ரெச்சஸ் வந்து நான் பண்ணுவேன், யோகா, ப்ரீத்திங் அந்த மாதிரிலாம். ஏன்னா டே ஃபுல்லாக இருக்க போகிற ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த தெரப்பி யோகா. பேசிக்காக என்னை நல்லா காம் படுத்திக்கிட்டு அந்த பிஸியஸ்ட் டேவை போய் ஹேண்டில் பண்ண போகிறேன். வாட்டர்மெலான் இருக்குது, மேங்கோ இருக்குது. நான் வந்து இப்போது 2 குவிக் இன்ஸ்டாகிராம் ரெசிபிஸ் ட்ரை பண்ண போகிறேன். மேங்கோ வந்ததுலேருந்தே இது என்னோட ஃபேவரட் ட்ரிங்க்கு. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இமா பசந்த் மேங்கோ. நான் வந்து ஃபஸ்ட்டு பங்கனப்பள்ளிக்கு தான் ஃபேன். ஆனால் எப்போ இந்த மேங்கோ டேஸ்ட் பண்ணணும் அப்பத்துலேருந்து வந்து இதுதான் என்னோடய ஃபேவரட். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நெவர் கோயிங் பேக். அப்புறம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். கொஞ்சமாக மேங்கோஸ் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் சில்டு மில்க், அப்புறம் பவுடர்டு சுகர். பவுடர்டு சுகர் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுது. அப்புறம் ஃபியூ ஐஸ் க்யூப்ஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா செம்மையான மேங்கோ லஸ்ஸி உங்களுக்கு ரெடி. பயங்கர க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக இமா பசந்தில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு டாப்பிங்காக வந்து பிஸ்தாவை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். என்னவோ தெரியல, இந்த தடவை சம்மர் சரியாக வந்த மாதிரியே தெரியல. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே சம்மர் சீசன் தான். ஏன்னா இந்த க்ளூமி டேஸ்லாம் இருக்காது. எப்போவுமே வந்து வீடே நல்லா வெளிச்சமாக அப்படியே சன்னியாக பிரைட்டாக இருக்கிறது, வீடே வெளிச்சமாக இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மராக வின்டர் பர்சனான்னு கேட்டால் நான் 100% சம்மர் பர்சன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த தடவை சம்மரே சரியாக வந்த மாதிரி தெரியல. எப்போவுமே ரெய்னி சீசனில் தான் இந்த மாதிரி காலையிலலாம் வெயில் அடிக்கும், ஈவினிங் ஆனால் மழை பெஞ்சிரும். நாங்கள் நடுவில் நிறைய ட்ராவல் பண்ணோம், அது வேற விஷயம். ஆனால் அதை தாண்டி இங்கே இருக்க டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஈவினிங் வந்து மழை வருது. நாங்கள் சம்மர் வந்து இன்னும் ஐஸ்கிரீம் கூட யாருமே சாப்பிட முடியல. வீட்டில் யாருக்குமே சாப்பிட்ற நிலைமையும் இல்லை. நான் மட்டும்தான் இந்த ஃப்ரூட்ஸு ஜூஸ்லாம் போட்டு குடிச்சிருக்கேன். ஏன்னா நான் மட்டும்தான் வீட்லேயே கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். எனக்கு ஹோம்மேட் ஐஸ்கிரீம்லாம் செய்யலாம்னு நினச்சேன், ஆனால் அந்த நிலைமையே இல்லை. இன்னும் 3 நாள் பெங்களூரில் மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா வீட்டில் எல்லாருக்குமே வந்து உடம்பு சரியில்லை. கோல்டு பிடிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, இப்போ வர கோல்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவும் மாட்டேங்குது. மெடிசின்ஸ் எடுத்தாலும் வந்து கொஞ்சம் கூட சப்ரஸ் ஆயோ ஏதோ பெட்டரான ஃபீலே வந்து கொஞ்சம் கூட கிடைக்கல. கார்த்திக்கு வந்து பயங்கர காஃப். 10 டேஸா நாள் ஃபுல்லா இரும்பிட்டே இருக்காங்க. நைட் ஆனாலும் இரும்புறாங்க. 2 கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸும் எடுத்துட்டாங்க, சுத்தமா போல. இன்னைக்கு கூட ஈவினிங் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்க எதற்கு இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் டெம்டிங்கா இருக்கும், அதனால அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் முடிஞ்சா இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிடுறது. ஸோ ரேர் தான். இந்த ரெசிபியும் ரொம்ப சிம்பிள் தான். வாட்டர்மெலன்லாம் வாங்காதீங்கன்னு பயங்கரமாக பொருளையை கிளப்பி விடுறாங்க. எல்லாமே சேஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது ரீசெண்டாக ரிசர்ச் படி சொல்லியிருக்காங்க. சிம்பிளான ரெசிபி தான். இந்த பாதாம் பிசின், அப்புறம் சப்ஜா விதை இல்லைனா சியா சீட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்டர்மெலனை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் ரோஸ் சிரப், இதுதான் வந்து டேஸ்ட்டே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது. நான் வந்து மதர்ஸ் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இதில் சுகர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு, இல்லை நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்டு மில்க் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். உங்களோட வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சு தரலாம். அப்புறம் சம்மர் ட்ரிங்க்ஸ்க்காகவே வந்து நான் இந்த கிளாஸ் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கூட ஒரு கிளாஸ் ஸ்ட்ராவும் கொடுக்குறாங்க. ரொம்ப லேஸாக இருக்குது இந்த கிளாஸ், அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் போல். ஆனால் பின்ட்ரெஸ்டே அழகாக இருக்குது. ஸோ என்னோட வீட்டு ஒர்க்கெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு பெருக்கி துடைக்க, அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் வாஷ் பண்ண, சம்டைம்ஸ் டிஷ் வாஷரில் போட்டுருவாங்க. அப்புறம் குக்கு வந்து மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வெளியேருந்து கிடைக்கிற ஹெல்ப்பு. மற்றபடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னமும் வியனுக்கு சில டிஷ் இதெல்லாம் வந்து நான் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன தான் அவங்க குக் பண்ணிட்டோ இல்லை வேலை செஞ்சுட்டு போனாலும் எனக்குன்னு வந்து வீட்டில் செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. இப்போது வீடு வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்கணும். அப்புறம் அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னா வீடை நான் ப்ரீ ப்ரெப்பும் பண்ணி வைக்கணும். சில டிஷ்ஷஸ்லாம் வந்து அவங்கள வாஷ் பண்ண விட மாட்டேன், உடஞ்சிரும், பாழாயிடும் அப்படின்னு. அவங்க வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான சில விஷயம் செஞ்சு வைக்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, என்னோட ஹவுஸ் ஹெல்ப் அக்கா வரத்துக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே மேட்டெல்லாம் தட்டி, வீடை தூசியெல்லாம் தட்டி வச்சிருவேன். ஸோ அந்த டஸ்ட்டை வந்து அவங்க பேசிக்காக பெருக்கி தொடச்சிட்டு போயிடுவாங்க. கட்டில் பின்னாடி இருக்க ரொம்ப கடுமையான தூசியெல்லாம் வந்து நான் தான் க்ளீன் பண்ணோம். அவங்க வந்து ஏதோ க்ளீன் பண்ணிட்டு போவாங்க, பட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வந்து நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக போட வேண்டியிருக்கும். அவங்க இந்த அளவுக்கு லீவ் போடாமல் வந்து என்னோட ரெகுலர் ரொட்டீனில் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போனாலே அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். கீழே பாரு. அம்மா பாரு, ஹெட் மட்டும் திரும்பி அப்படிதான். ஓகே, தேங்க்யூ.
அப்பா ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வியனோட அவுட்ஃபிட்ஸ் சூப்பராக இருக்குது எங்கே வாங்குறீங்க அப்படின்னு. நான் இங்கே போயிருந்தேன்ல M5 ECT மால், அங்கே வந்து ஒரு பேபி ஷாப்னு ஒரு ஷாப், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். புதுசாக என்னன்னு எனக்கு தெரியல, வேற எங்கேயா பிரான்ச்சஸ் இருக்கான்னு. அவங்க செம்ம க்யூட்டாக வந்து ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் அங்கே தான் வாங்கினது. மும்பையில் போட்ட ட்ரெஸ்ஸஸும் அங்கே வாங்கினது. அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு H&Mல கிடைக்கும். ஆனால் அது வந்து காஸ்ட் அதிகம். இங்கே காஸ்ட் வந்து ஓகே ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ பேபி ஷாப்னு டைப் பண்ணி பாருங்கள், உங்கள் பக்கத்தில் ஏதாவது பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ் பாய்ஸ்க்கு அங்கே நிறைய கிடைக்குது. அப்புறம் இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு. ஸோ நாங்கள் இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் ஆஃப் த டே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் எடுத்தது, இன்றைக்கி தான் வேர் பண்ணுறேன். ஸோ நானும் கார்த்திக்கும் டீ குடிக்க போகிறோம். ஆனால் அது விஷயம் இல்லை, உங்களுக்கு வந்து மீன்வைல் என்னோட நியூ கேட்ஜெட் ஒன்று காட்டலான்னு நினச்சேன். இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியப்படுத்தினா கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சடா ஸோ உங்களுக்கு குட்டியாக தெரியுதா, இதுதான் மைக். நீங்கள் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நிறைய கிரியேட்டர்ஸ் இங்கே வந்து இதை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறத. பேசிக்காக இது வந்து மேக்னெட்டோட வருது, நீங்கள் எங்கே வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த ஸ்பீக்கர் அவுட் மாதிரி தெரியுதுல, அதை வந்து உங்கள் வாய்ஸ் கிளியராக கேட்குற இடத்துல வச்சுட்டு நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம் மேக்னெட்டை உங்கள் அவுட்ஃபிட்ஸில். சம்டைம்ஸ் நான் இதை உள்ளே வச்சுட்டு இந்த மேக்னெட்டை கூட வெளியே வச்சுப்பேன், அப்போவும் வந்து நல்லா கிளியராக கேட்கும். நான் இது வரைக்கும் கேட்ஜெட்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு அவ்வளோவா ஷேர் பண்ணதில்லை. ஆனால் இந்த மைக்கு பர்டிகுலராக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நான் இந்த மைக் வாங்கணும் அப்படின்னு தேடினப்போ நிறைய பேர் இதை பற்றி பேசவே இல்லை. யாராச்சும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராவோ இல்லை மைக் யூஸ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா ஐ ஹைலி ரெக்கமெண்ட் இந்த மைக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த மைக்கும் சம்மதான். ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அது ஒரு மைக் வித் ஃபர் வரும். அந்த ஃபர் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது என்னதுக்கா அப்படின்னு. அதை நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக போட்டுட்டோம் அப்படின்னா வெளில இருக்க விண்ட் நாய்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு நம்ம வாய்ஸை நல்லா கேப்சர் பண்ணிக்கும். ஆனால் அதை ஒரு 4 feet டிஸ்டன்ஸில் தான் வச்சு பேச முடியும். அப்படி பேசும்போது எனக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் தூரமாலாம் போயிட்டேன்னா வாய்ஸ் கம்மியாக கேப்சர் ஆகும். அப்புறம் ரூமில் இருக்க எக்கோலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான மைக் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மைக்கை பார்த்தேன். அதில் என்ன பிரச்சனைனா, இப்போ ட்ரிப்லாம் போகும்போது என்னால் வந்து கேமரா கையில் எடுத்துகிட்டு போக முடியாது, ஃபோனில் தான் vlog பண்ணுவேன். அந்த மைக்கை வந்து ஃபோனில் அட்டாச் பண்ண முடியாது. மும்பை vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பேசிட்டே சில விஷயம் வந்து என்னால் vlog பண்ண முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆல்சோ நேச்சுரலாக நிறைய விஷயம் உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 9000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் சிலது வந்து ஃபோனுக்கு மட்டும்தான் கம்பேட்டிபிள். நான் வாங்கும் போதே ஃபோன் அண்ட் கேமராக்கு சேர்த்த மாதிரி வாங்கிட்டேன். அது வந்து அரௌண்ட் 12,000 ஆச்சு. இப்போ நான் ரேட் செக் பண்ணி பார்த்தா 14,000 காட்டுது. அவ்வளோ டிமாண்ட் இருக்கு போல இந்த மைக்கு. ஸோ இது வந்து ஹாலிலேண்ட் M2 மைக். ஸோ இந்த மைக்கோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. கார்த்திக் அந்த மாதிரி சவுண்ட் போட்டாலே பிடிக்காது, அனாயிங்கா இருக்கும் உங்களுக்கு. அதனால நம்ம பண்ணுவோம். ஸோ நமக்கு பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வருது. ஸோ 2 பேர் வந்து சைமல்டேனியஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ. ஓகே, ஸோ பிஸியான ரோட்டில் என் வாய்ஸ் எப்படி கேப்சர் ஆகுது அப்படின்னு காட்ட தான் உங்களுக்கு வந்திருக்கேன். எனக்கு ரோட்டில் தனியாக பேச ஒரு மாதிரி இருக்குது, அதனால ஃபோன் வச்சு ஃபோனில் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சைலண்டில் போட்டுடுற ஃபோன் வந்து என் மானத்தை வாங்கிட போகுது. ஸோ யா, இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், அதனால என் வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குது. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப இப்படி பக்கத்துலலாம் வச்சு பேசினா கொஞ்சம் அந்த ஏர் நாய்ஸ்லாம், நம்ம பேசும்போது வர ஏர் நாய்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்குது. அண்ட் யா, இது எந்த வித ப்ரொமோஷனும் இல்லை. நான் வந்து இந்த மைக்கை யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வேலை கண்டென்ட் க்ரியேஷனை ரொம்ப சீரியஸான ஒரு ஜாபாக எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1000 கொடுத்து ஒரு மைக் வாங்கிட்டு மறுபடியும் அந்த மைக் சரியில்லைன்னு மறுபடியும் ஒரு 6000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு அகைன் அண்ட் அகைன் வேறு மைக் மாற்றுறதுக்கு பதில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மைக்குக்கு போயிடலாம். ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இந்த மைக் வந்து நல்லா வேலை செய்யுது. ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்குது. பட் நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், கண்டென்ட் க்ரியேஷனை சீரியஸாக ஒரு ஜாபாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1000 கொடுத்து ஒரு மைக் பேசிக்காக வாங்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண 6000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் செலவு பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மைக் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்துலையும் யூஸ் ஆகுது. வீட்டுக்குள்ளேருந்து vlog பண்ணாலும் இல்லை வெளியே போய் நீங்கள் வந்து vlog பண்ணுறீங்க, வெளியே போய் vlog பண்ணுறதுக்கு ஐ ஹைலி ரெக்கமெண்ட். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நான் நிறைய இன்டர்வியூஸில் பாட்காஸ்ட்லாம் பண்ணுறவங்கள பார்க்குறேன், இந்த மைக் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து இதுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன்.
ஒரு வழியாக இன்னைக்கு மனசு வந்து என்னோட வார்ட்ரோபை கிளியர் பண்ணலான்னு இறங்கிட்டேன். ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் சேர்ந்து போச்சு. நான் கூட சொல்லியிருந்தேன்ல த்ரிஃப்ட் ஸ்டோர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு. அம்மா அப்பா வந்திருந்தாங்க, ஸோ அவங்க ஹெல்ப்போடு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் டீக்ளட்டர் பண்ணி எடுத்தேன். இது வந்து எனக்கு ப்ரெக்னன்சி ஷூட்காக கொடுத்தாங்க. மெட்டர்னிட்டி வேறாக பார்க்க சூப்பராக இருக்கும். இன்னும் இதெல்லாம் நான் ஏன் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. பிக்சர் இருந்தால் சைடில் அட்டாச் பண்ணுறேன். க்யூட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் பாருங்க, இது வந்து மிந்த்ராவில் வாங்கின ஒரு மெட்டர்னிட்டி அவுட்ஃபிட். ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு வாட்டர் பிரேக் ஆன உடனே இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணிட்டு போனேன். 4 ஹவர்ஸில் எனக்கு இதுலேயே வந்து டெலிவரி ஆயிடுச்சு. வியனும் பிறந்துட்டாரு. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதை நான் பத்திரமா வச்சுப்பேன். இப்படி தான் வெளியே எடுத்து போட எனக்கு மனசு கேட்காம இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன். தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்ஸ்க்கு டொனேட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கரெக்டாக யாருக்கு எந்த ட்ரெஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நானாக அசியூம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு இந்த ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த த்ரிஃப்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப ஜென்டலாக யூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் யாராச்சும் அதை பர்ச்சேஸ் பண்ணோம் என்கிட்ட அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு எந்த நீட் ட்ரெஸ் இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் சார்ஜஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் சார்ஜஸ். அண்ட் ரொம்ப யூஸ் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் சார்ஜஸ் வராது, ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் த்ரிஃப்ட் பேஜ் நேம்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஷாப் பண்ணுங்க. ஸோ நைட்டு 10 o'clock மேலே தான் எனக்கு டேவே ஸ்டார்ட் ஆகிற ஃபீல் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வீடே அமைதியாக இருக்கும், சுற்றி சரௌண்டிங் அமைதியாக இருக்கும். என்னோடய ஒர்க்கை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி யோசித்து நான் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடிலேருந்தே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் கண்டென்ட்ஸ் பேஸ்டாக தான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டென்ட் தான் இருக்கணும் இந்த வீடியோவில் அப்படிங்கிறத முன்னாடியே யோசிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நேச்சுரலாக வீடியோ எடுக்கும்போது அப்படியே எடுத்துக்கிறது. முன்னாடி வந்து ஜஸ்ட் யூடியூப் தான். ஆனால் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஷார்ட்ஸ்னு நிறைய ஒர்க் ஆட் ஆயிடுச்சு. ஸோ பிராண்ட்ஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் கெரியர் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதுக்காக கண்டென்ட் நம்ம பண்ணும்போது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம அவங்களுக்காக முடிச்சு கொடுக்குற ஃபீல் தான் இருக்கும். ஸோ எனக்கு கண்டென்ட் கிரியேட்டர் லைஃப் எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டென்ட் பேஸ்டாகவே அதை யோசிக்க வேண்டியிருக்கும். எந்த ஒரு பொருள் பார்த்தாலும் இதை வச்சு இப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எனி டைம் மைண்டுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கும். ஸோ ஒரு கண்டென்ட்டை யோசித்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ரிலாக்ஸாக வந்து யோசிக்க வேண்டியிருக்கும். அதுக்கான டைம் வந்து எனக்கு லேட் நைட் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்படியே எனக்கு ஏதாவது பிடிச்ச ஸ்நாக் எடுத்துகிட்டு போய் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு ஜோன் அவுட் ஆகிட்டு கண்டென்ட்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பேன் இந்த டைமில். ஸோ அம்மா இன்னைக்கு பாயாசம் செஞ்சுருந்தாங்க. அப்படியே உட்காந்து கண்டென்ட்ஸ்லாம் பொறுமையாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். யோசிச்சு பாருங்கள், இதே மார்னிங்னா அப்போ தான் வியன் வருவான், அம்மா எனக்கு இது வேணும், அம்மா அது வேணும்னு. இல்லைனா எனக்கு வேறு ஒர்க் இருக்கும், இல்லை ஹவுஸ் ஹெல்ப் ஏதாச்சும் கேட்பாங்க, பேசுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்தில் போயிடும். ஸோ இந்த ஒரு டைம் மட்டும் தான் எனக்காக நான் அப்படியே நிதானமாக யோசிச்சு கிரியேட்டிவாக ஒரு கண்டென்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து இப்படி ஒரு அலோன் டைம் எனக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரௌசியாக ஃபீல் ஆச்சு. சரி ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுவே வந்து எனக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு. அதுக்கு எடிட்டிங், வாய்ஸ் ஓவர், டைட்டில் யோசிக்கிறது அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஸோ என்னோட நாள் கேமராவோட தொடங்கி கேமராவோடவே தான் எண்ட் ஆகும். ஹாய், ரொம்ப நாள் கழிச்சு ஓஜி செட்டப்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். இந்த செட்டப் எதுக்காகனா உங்க எல்லாரோடையும் வந்து ஒரு லாங் கான்வர்சேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க வெயிட் லாஸ் ஜர்னி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த பார்ட் சில பேருக்கு தேவைப்படாம இருக்கலாம், போரிங்கா இருக்கலாம். அவங்க இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லைன்னா வீடியோ ஸ்பீடப் பண்ணி into 2ல வச்சு கேளுங்க. மெயினா என்னோட வெயிட் லாஸ் அண்ட் எனக்கு இருக்க அந்த அலர்ஜி ஹெல்த் இஷ்யூ பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா நான் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன்னா அதை பத்தியும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க. ஓகே, வெயிட் லாஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, நான் வந்து இது வரைக்கும் வெயிட் கெயின் பண்ண ஒரு பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெக்னன்சி அப்போ மட்டும்தான். சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ரொம்ப ஸ்கின்னி டைப். வெயிட் கெயின் பண்ணுறதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஃபுட்டே கிடையாது, ஃபுட் எடுத்துகிட்டு வந்தாலே சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு டைப் தான். வெரி ரேர் பீஸ் தான் நான். கரெக்டாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 51 to 52 kg இருந்தேன். ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வியன் டெலிவரி ஆகும்போது 62 kg. கரெக்டாக ஒரு 10 kg கெயின் ஆகலாம்
பிரெக்னன்சிலன்னு சொல்லுவாங்க, அந்த வெயிட் வந்து நான் கெயின் ஆயிருந்தேன். ஆனா ஆக்சுவல் ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது தான் என்னோட வெயிட் பயங்கரமா வந்து கெயின் ஆயிருந்துச்சு. எனக்கு வந்து இனிஷியலா பிரெஸ்ட் மில்க் வந்து பத்தலங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால வந்து நல்லா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வேற கிரேவிங்ஸ் இருந்துச்சு அந்த டைம்ல. ஏன்னா பிரெக்னன்சி ஃபுல்லா வந்து ப்ராப்பரா இருக்கணும்னு சொல்லி ஹோம்மேட் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்டேன். அதெல்லாம் எனக்கு அப்படியே வந்து பயங்கர கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல நான் எதுவுமே கண்டுக்கல. ஹோம்மேட் ஃபுட், வெளிய இருந்து ஃபுட் எல்லாமே கலந்து பயங்கரமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். வெயிட் கெயின் பத்தி யோசிக்கவே இல்லை. எக்ஸ்க்ளூசிவா நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண அந்த 6 மந்த்ஸுமே. அதுக்கப்புறம் வந்து என்னோட பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன இவ்வளோ வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்குமே, இதை எப்படி இறக்க போறோம் அப்படிங்கிற தாட்டே வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அந்த டைம்ல என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா 57, 58 அப்படி இருந்துச்சு. நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்கின்னியாவே இருந்துட்டு எல்லாருமே வந்து நீ ஒல்லியா இருக்க, ஸ்கின்னியா இருக்க அப்படி சொல்லி ஓகே வெயிட் கெயினா இருக்கும் போது தான் வந்து யாருமே என்னை பார்த்து கமெண்ட் பண்ணல, இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு நான் போயிட்டேன். ஆனா எனக்கு பர்சனலா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கம்ஃபர்டபுளாவே ஃபீல் ஆகல. எனக்கு ஏதோ நான் ரொம்ப லேசியா இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு, பெருசா ஆக்டிவாவே இருக்க மாட்டேன், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஓகே இது நம்ம பாடி டைப்பே இல்லையே, நம்ம வந்து எப்பவுமே ஆக்டிவா ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கணும். நான் யாருமே இந்த ஸ்டோரியை என் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க, வெயிட் கெயின் ஆனா தப்பு அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல வரல. ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட் பாடி ஷேமிங். ஒல்லியா இருக்க, குண்டா இருக்க, கருப்பா இருக்க, வெள்ளையா இருக்க இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. பட் எனக்குன்னு ஒண்ணு ஃபீல் ஆனது என்னன்னா, பிஃபோர் பிரெக்னன்சி இருந்த வெயிட் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா நல்லா எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்றது, நான் இதுக்குன்னு எதுவுமே பெருசா ஒர்க் அவுட்டோ இல்லை எக்ஸசைஸஸ்லாம் பண்றது கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்தே கெயின் பண்ண ஒரு பாடி வெயிட் நான் எதுவுமே பண்ணாமலே எனக்கு அப்படியே இருந்துச்சு. இப்ப ஏன் அது மாறுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும் எப்பவுமே ஒரு பக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. கம்மி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்றேன், நான் டான்ஸ் கிளாஸ் போறேன், வீட்டுல அவ்வளோ வேலை பார்க்குறேன், நாள் ஃபுல்லா வேலை பார்க்குறேன், கம்மியே ஆகல. அதுக்கப்புறம் தான் வந்து ஜெர்மனி டிராவல் பண்ணும். எனக்கு நல்லாவே தெரியும் 3 months ஜெர்மனி போறோம்னா ரிட்டர்ன் வரும்போது நான் கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆயிட்டு தான் வருவேன் அப்படின்னு. எக்ஸசைஸா இங்க ஒரு 1 hour வாக்கிங் போனா நான் போக மாட்டேன், அது எனக்கு கொஞ்சம் போர் லேஸ். ஆனா அங்க வேற வழியே கிடையாது, நடந்துட்டே தான் இருக்கணும் எல்லாத்துக்கும். ஹெல்த்தியா அந்த விஷயம் வந்து பெர்ஃபெக்ட். ஆனா இன்னொரு விஷயம் நான் வந்து அங்க கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணது என்னோட ஹெல்த் இஷ்யூ அண்ட் வியனை தனியா பாத்துக்கிற ஸ்ட்ரெஸ். இது ரெண்டும் சேர்ந்து நான் ஒரு வழி ஆயிட்டாங்க. என்னோட இந்த ஹெல்த் இஷ்யூ பத்தி நான் பெருசா ஓப்பன் அப் ஆனது கிடையாது. பட் தென் நிறைய பேர் இதை பத்தியும் பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது எனக்கு இருக்க நேசல் அலர்ஜி. ஸோ எனக்கு இந்த அலர்ஜி எங்க எக்ஸாக்டா ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வியன் பொருந்து ஒரு 9 monthsல ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இந்த கோவிட் டைப்ல நிறைய ஃபீவர் வந்துட்டு இருந்துச்சுல. எக்ஸாக்டா கோவிட் கிடையாது, பட் அதோட ஏதோ ஒரு வெரைட்டி தான். அந்த ஃபீவர் வந்த உடனே ஒரு போஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி எனக்கு என்னாச்சுன்னா பயங்கரமா நோஸ் வந்து பிளாக் ஆகும். ஏர்லி மார்னிங்ல ஒரு 15 minutesக்கு நான் ஸ்னீஸ் பண்ணிட்டே இருப்பேன். இங்கெல்லாம் பயங்கரமா டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். அந்த சென்சேஷன் போனாதான் என்னால வந்து படுத்து தூங்கவே முடியும். இதை வந்து நான் கண்டினியூஸா டெய்லி கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 or 1.5 monthsக்கு டாக்டர் வந்து மாண்டெகெல்சி கொடுப்பாங்க, அலர்ஜி தான் இதுன்னு சொல்லுவாங்க. 1 month கோர்ஸ் கொடுப்பாங்க. அதை போடுவேன். ஒரு 2-3 நாள் போட்ட உடனே என்னோட அலர்ஜி வந்து சப்ரஸ் ஆகும். நல்லா தானே இருக்கும், இதுக்கப்புறம் எதுக்கு டேப்லெட் விட்டுருவேன். மறுபடியும் 2 நாள் கழிச்சு திருப்பி அந்த அலர்ஜி வரும். கண்டினியூஸா நான் டேப்லெட் எடுக்காததும் ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு மந்த் கோர்ஸா கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதை 1 month ஃபாலோ பண்ணியும் சில பேருக்கு அலர்ஜி திரும்ப வந்திருக்கு. அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் நான் போன டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அதை கண்ட்ரோல்ல வேணா வச்சுக்கலாம், கம்ப்ளீட் கியூர்லாம் வந்து கொடுக்க முடியாது. ஆனா சில பேர் வந்து ஆயுர்வேதா, சித்தா இதெல்லாம் போய் எனக்கு கம்ப்ளீட் கியூரும் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்க பாடி எவ்வளோ ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுது அந்த மெடிசின்ஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாம் பொறுத்து இந்த அலர்ஜியே வந்து நிறைய வெரைட்டிஸா எனக்கு மாற ஆரம்பிச்சுது. ஏர்லி மார்னிங் மட்டும் ஸ்னீஸ் வர்றது வந்து சம்டைம்ஸ் ஒரு 2 daysக்கு கம்ப்ளீட்டா ஸ்னீஸ் வந்துட்டே இருக்கும். அப்புறம் இப்போ கரண்டா இருக்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நோஸ் பயங்கரமா பிளாக் ஆயிடும், ட்ரையா. அது வந்து எனக்கு நோஸ் பிளாக் ஆயிருக்குன்னே தெரியாது. அது எப்படி எனக்கு தெரிய வரும்னா, எனக்கு பால்பிட்டேஷன் ஆகும். ஸோ ஒரே ஒரு டாக்டர் தான் இதுக்கு எனக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் பால்பிட்டேஷன் வருதுன்னு தான் போய் டாக்டரை பார்த்தேன். அப்போ சொன்னாங்க, உங்களுக்கு நோஸ் பிளாக் ஆகும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை உள்ள இல்லை அப்படிங்கறனால தான் அது பிரெயினுக்கு சென்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து பால்பிட்டேஷன் இருக்கு. இதை வந்து நீங்க தான் வந்து சரி பண்ணணும், உங்க ஸ்ட்ரெஸ் தான் இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு வந்து அப்பதான் சொன்னாங்க. அது வரைக்கும் எனக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, எனக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு, என்னால வந்து இதுக்கப்புறம் நார்மலா இருக்க முடியல, எக்கச்சக்க விஷயங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன். ஜெர்மனில வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இங்க இருக்க டாக்டர்ஸ்லாம் ஜெர்மனி போங்க, அங்க இருக்க சுத்தமான காத்துக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராதுன்னாங்க. ஆனா ஜெர்மனி போன பேருக்கு தான் இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னால வந்து நார்மலா பிரீத் பண்ண முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, டெய்லி லைஃப்ல பிரீத்திங்கே வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவ்வளோ நோஸ் வந்து பிளாக் ஆயிடும். சாதாரணமா அது தெரியாது, என்ன வெளியே பார்க்கும்போது கூட நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது தெரியாது. ஆனா எனக்கு உள்ள வந்து அவ்வளோ ஒரு மாதிரி சஃபகேட்டிங்கா இருக்கும். எந்நேரம் நோஸ் பிளாக்டாவே இருக்கும். ஒரு நாள் ஃப்ரெஷ் வாக் போயிட்டு வந்த உடனே சரியாகும், ஒரு நாள் தூங்கி எழுந்த உடனே நல்லா இருப்பேன். எனக்கு எப்போ நல்லா இருக்கேன், எப்போ நான் நல்லா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதே வந்து தெரியாம போயிடுச்சு. ஜெர்மனில 3 months வந்து
அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு டெய்லி இந்த பிரச்சனையில். அப்போ நான் டாக்டர்ஸும் பார்க்க ட்ரை பண்ணேன், அங்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட்டே வந்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். நான் வந்து இந்த பிரச்சனை என்ன நினச்சிக்கிட்டேன்னா, எனக்கு பால்பிட்டேஷன் இருக்கனால எனக்கு வேற சொல்லியிருக்கேன் ஹெல்த் ஆங்ஸைட்டி இருக்கு அப்படின்னு. எக்கச்சக்க பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக், இந்த நியூஸ், வியனை தனியாக பார்த்துக்கிறது, நான் அங்கே தனியாக இருக்கிறது, எல்லா ஒர்க்கையும் நம்மளே பார்க்கறது, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சென்னைக்கு வந்து கார்டியாக் டாக்டரும் செக் பண்ணிட்டோம். கடைசியில வந்து ஒரு டாக்டர் பார்த்தப்போதான் அவங்க தான் சொன்னாங்க எனக்கு நோஸ் பிளாக் ஆகி தான் இந்த பால்பிட்டேஷன் வருது அப்படின்னு. ஓகே, இதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி தான் அடுத்து வந்து ஆயுர்வேதா ட்ரை பண்ணலான்னு போனேன். ஆயுர்வேதால வந்து இந்த நசியம் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்க இந்த நோஸ் அலர்ஜின்னு போனாலே அதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆரிய வைத்தியசாலான்னு வந்து நிறைய ஏரியாஸ்ல இருக்கும். நம்ம நாஸ்ட்ரல்ஸ்ல எண்ணெல்லாம் விட்டு ஒரு 1 hour ப்ரொசீஜர் நம்மளுக்கு இங்கெல்லாம் வந்து மசாஜ் பண்ணி விட்டு நம்ம பிரச்சனையை வந்து கியூர் பண்ணுவாங்க. 1 weekல ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு வந்து 1 week கழிச்சும் எந்த பெட்டர்மெண்ட்டும் கிடைக்கல. அப்போ அவங்க சொன்னாங்க மேபி உங்க அலர்ஜி பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு, இன்னும் நிறைய மெடிசன்ஸ் எடுங்கன்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு நார்மலாவே பாடி ஹீட் அதிகமா, அதனால இன்னும் அதிகமாயிடும். இங்கிலீஷ் மெடிசன்ஸும் போச்சு, ஆயுர்வேதிக்கும் என்னால ஃபாலோ பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைம்ல தான் வந்து இந்த தெரப்பி யோகா வந்து ஜாயின் பண்ண கார்த்திகோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இந்த யோகா இன்ஸ்ட்ரக்டர் எனக்கு தெரிய வந்தாங்க. அந்த யோகா பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ். எனக்கு மாத்திரை மருந்து போட்டு கம்மியாகாத பிரச்சனை நான் யோகா பண்ணிட்டு வெளில வந்த உடனே பெட்டர் ஆகும். நல்லா இன்ஹேல் பண்ணி பிரீத்திங் எக்ஸசைசஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே அவ்வளோ நல்லா ஃபீல் ஆகும். அப்புறம் நான் நடுவில் அலோபதி டாக்டர் விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க, உங்களுக்கு பிரச்சனை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு. ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, யோகால வந்து அப்படியே காமா எக்ஸசைஸ் பண்ண உடனே நான் வந்து பெட்டர் ஆகுறேன். அப்போ கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு எனக்கும் புரிய வந்துச்சு. நான் வந்து ரொம்ப பிடிச்சிதான் இந்த வேலை பார்க்குறேன், ஓகேவா. ஆனா எவ்வளோ பிடிச்சி நீங்க வேலை பார்த்தாலும் அளவுக்கு அதிகமா நீங்க வந்து மைண்டுக்கும் பிசிக்கல் பாடிக்கும் ஒர்க் கொடுக்குறீங்க ரெஸ்ட் இல்லாம அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு போய் கண்டிப்பா விடும். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். நீங்க சொல்லலாம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுத்திருக்க கூடாது அந்த மாதிரிலாம். பட் யோசிச்சு பாருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 5 years-ஆ இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கேன். ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னா நீங்க உங்க வீடியோஸ் வர வரைக்கும் ஓகே, 2 நாள் வரல அப்படின்னா யூடியூபே வந்து உங்க வீடியோஸை பின்னாடி தள்ளிடும். அண்ட் நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸும் வந்து கிடைக்காது. அதனால கன்சிஸ்டன்சி தான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா ரொம்பவே முக்கியம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை நினைச்ச உடனே வந்து என்னால் விடவும் முடியல, அதுக்கான பிரேக்கும் வந்து எடுக்க முடியல. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் மாட்டிக்கிட்டேன். அதனால தான் வந்து இப்போ கண்டென்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா வந்துட்டு இருக்கு. அப்படி கம்மி பண்ணாலும் அதை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அப்படி வந்து நான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து யோசிப்பேன், நம்ம அவ்வளோ பிடிச்சி பண்ற விஷயத்துல எப்படி ஸ்ட்ரெஸ் வரும் அப்படின்னு. ஆனா நான் என்னையே அறியாம வந்து சரியா தண்ணி குடிக்கிறது இல்ல, டைமுக்கு சாப்பிடுறது இல்ல, டைமுக்கு தூங்குறது இல்ல, லேட் நைட் உட்காந்து எடிட் பண்ற, வியனுக்கான தேவையான ஃபுல் நீட்ஸையும் நாள் ஃபுல்லா பார்த்துட்டு சைமல்டேனியஸ்லி என் ஒர்க்கையும் பார்க்குறேன். எல்லா நாளும் வேலை செய்யறேன், ஒரு நாள் கூட பிரேக் எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வெளியே நான் எதையுமே காமிச்சிக்க மாட்டேன், ஆனா உள்ள வந்து நான் அவ்வளோ விஷயங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பேன். மைண்டுக்கும் ரெஸ்ட் இல்லை, பிளஸ் டான்ஸ் கிளாஸ் அது இதுன்னு என்னைய போட்டு நான் பயங்கரமா வந்து ஆக்கிபை ஆயிட்டேன். அப்புறம் தான் ஓகே ஒன்னொன்னா வந்து கட் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால தான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு 2 videos in a week வர்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டக்குன்னு எடிட் பண்ணி நானே தான் எல்லா ஒர்க் பார்க்கணும் அப்படின்னும் போது அது கஷ்டமா இருந்துச்சு. வீடியோஸை வந்து வீக்லி ஒன்ஸ் நல்ல கண்டென்ட்டா குவாலிட்டியா கொடுக்கணும்னு சொல்லி அதை மாத்தினேன். அப்புறம் எனக்கு ஹவுஸ் ஹெல்ப்லாம் வேணும்ன்றத எந்த மாதிரி ஹெல்ப்லாம் வேணுமோ அதை மாத்திக்கிட்டேன். அப்போ இருந்த விட இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேலன்ஸா வந்து எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்பயும் வந்து எனக்கு அந்த பிரச்சனை வருது. பட் அட்லீஸ்ட் நான் டெய்லி படுற கஷ்டம் வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் அந்த கஷ்டம் வருது. அலர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ரியாக்ஷன். எனக்கு இந்த மாதிரி இருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை பிங் பண்ணி என் கூட டிஸ்கஸும் பண்ணியிருக்கீங்க, இப்படி பண்ணா சரியாகுமா அப்படி பண்ண சரியாகுமான்னு. ஸோ எனக்கு இப்போதைக்கு ஒரே மெடிசன்னா அது யோகா தான். அதனால தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து தெரப்பி யோகா. ஸோ அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதையும் சில நாள் விட்டுடுறேன், நல்லா இருக்கும் போது விட்டுடுறேன், ஐயோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்ன உடனே பண்ணுவேன். ஸோ அலர்ஜிஸ் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் டெய்லி லைஃப் எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு. நம்ம டெய்லி லைஃப்ல அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரே ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையே அந்த ஹெல்த் இஷ்யூ தான் இருக்கும். இதனால டெய்லி லைஃப் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிளா இருக்கும். எனக்கு அவ்வளோ மூட் அவுட் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். எப்பவுமே வந்து ஹாப்பியா ஃப்ரீயா இருக்க முடியறது இல்லை. அந்த பிரச்சனை வந்து அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும், நம்மளுக்கு மென்டலாவும் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்.
அலர்ஜிஸ் கோ த்ரூ பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும். நிறைய பேர் என்கிட்ட இதை பற்றி ஷேரும் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒன்று தான் சொல்கிறேன், யூ ஆர் நாட் அலோன். அண்ட் நிறைய டாக்டர்ஸ் நான் விசிட் பண்ணப்போ நிறைய பேருக்கு சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு எல்லா டாக்டரும் தேங்க்ஃபுல்லி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு சர்ஜரி அவசியமே இல்லை, ஏன்னா சர்ஜரி பண்ணாலும் அலர்ஜிங்கிற விஷயம் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சில டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. நான் போனதில் ஒரு 5ல் 4 டாக்டர் வேண்டான்னு சொன்னாங்க, ஒரு டாக்டர் வந்து பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அதுலேயே கொஞ்சம் தெளிவாயிட்டேன். இப்போது வெயிட் லாஸ்க்கு வரலாம். ஸோ ஜெர்மனியில் இவ்வளோ பிரச்சனை கோ த்ரூ பண்ண நிறைய நடந்தோம். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் அண்ட் வாக்கிங் தான் ஒரே ரீசன் என்னோட வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சதுக்கு. ஜெர்மனிலே கம்ப்ளீட்டாக குறையல. வீட்டுக்கு வந்த பேருக்கு நான் சில விஷயங்கள் பண்ணது என்னன்னா, ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து ஹோம் ஃபுட் மட்டும் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து இது ஒரு புதுசான விஷயம் கிடையாது, ஓகேவா? சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு வெளியே இருந்து ஃபுட்டெல்லாம் பிடிக்காது. எனக்கு எங்கள் அம்மா சமைக்கிற வீட்டு ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். பொரியல், காய் எது வச்சாலும் வந்து கஷ்டப்பட்டாச்சும் சாப்பிட்டுருவேனே தவிர அதை வந்து வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வெளியே இருந்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது வேண்டவே வேண்டான்னு சொல்லிடும். ஏன்னா எனக்கு வெளி ஃபுட்டு வந்து எப்போவுமே ஒத்துக்காது சின்ன வயசுலேருந்து. அதனால அது மேலே எனக்கு ஒரு அவர்ஷன். ஏன்னா நான் சாப்பிட்டு வருவேன், அடுத்த நாள் ஸ்டொமக் அப்செட் ஆகிடும். அதை கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு இதை சாப்பிடணும் அப்படின்னு இருப்பேன். எனக்கு அதனால ஹோம் ஃபுட் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். என் கண் எதற்கே வந்து நீங்கள் பீட்சா வச்சுட்டு ஸ்ப்ரைட் ஏதாவது வச்சு லேஸ்லாம் வச்சிங்கனாலும் எனக்கு வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்னு தோணிடுச்சுன்னா நான் தொடவே மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து ஐ ஹாவ் செல்ஃப் கண்ட்ரோல். சின்ன வயசுலேருந்தே ஜங்க் ஃபுட்லாம் நான் அவ்வளோ சாப்பிட்டது கிடையாது. மேபி அதுதான் என்னோட வெயிட் வந்து இப்படியே ரிமைன் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்கலாம். ஆல்சோ ஜீனா கூட இருக்கலாம். என் அம்மா வந்து ஒரே வெயிட்டில் தான் பல வருஷம் இருந்தாங்க. அதுதான் என்னோட ஃபுட் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா கம்மி பண்ணிட்டேன், ஹோம்மேடாக பார்த்துக்கிட்டேன். அது ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன், ஆனால் நிறைய வேலை செய்வேன். அதில் வந்து பயங்கரமாக வெயிட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் ஒரு பக்கம் ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்கு. இப்போ வந்து கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற வந்து 2 hours once ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு மந்த்ஸ் எடுத்துப்பேன். வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துப்பேன். எனக்கு ரைஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது, அதனால அது ஆல்ரெடி நான் கம்மியாக சாப்பிடுவேன். வெளியே ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டேன்னு கிடையாது. வீக்லி ஒன்ஸ் என்னைக்காவது ஒரு சீட் மீல் அப்படி எடுத்துப்போம். ஒன்ஸ் அந்த வெளி ஃபுட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு கஷ்டப்பட்டாச்சு இந்த ஹோம் ஃபுட்டை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வெளி ஃபுட்டு சாப்பிட்டா பிடிக்காது. அதை ஒரு ரொட்டீனாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங் தான் கஷ்டமாக இருக்கும். அது கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து பழகிடும். ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதே கூட ஒரு அடிக்ஷன் தான் நான் சொல்வேன். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் ரெசிபீஸ், ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே ட்ரை பண்ணல. எனக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும்ல, என் பாடிக்கு இதெல்லாம் செஞ்சால் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே தெரியாது எந்த விஷயம் நான் கரெக்டாக பண்ணுறேன் தப்பாக பண்ணுறேன்னு. ரொம்ப வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்ச உடனே ஓகே எனக்கே வந்து கொஞ்சம் என்ன டூ மச்சாக வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகே வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் நல்லா போட முடியுது அப்படின்னு. நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் டம்மிலாம் எப்படி குறைச்சிங்க சொல்லுங்க. நோ, எனக்கு டம்மி இருக்குது. இன்னும் கூட நான் பார்க்க வந்து அப்படியே ஒரு 3 months ப்ரெக்னென்ட் 4 months ப்ரெக்னென்ட் மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா அது ஒன்று தான் என்னால் குறைக்கவே முடியல. இப்போ மறுபடியும் சென்னையெல்லாம் போயிட்டு நல்லா வெளியெல்லாம் சாப்பிட்டு வந்தோம் இப்போ கொஞ்சம் கேப்பில். அதே எனக்கு எஃபெக்ட் காமிச்சு அந்த வெயிட்டெல்லாம் வந்து வெறும் டம்மியில் மட்டும் சேருது. அதை குறைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாடி வெயிட்டில் ரொம்ப டஃபஸ்ட் பார்ட் குறைக்கிறது அப்படின்னா டம்மி தான். அதுதான் எனக்கு வந்து லாஸ்ட்டாக குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் வெட்டிங் போனாங்க அவங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணுவேன், ஒர்க் அவுட், ஜிம் அது இதுன்னு போகணும். நான் ஆல்ரெடி வந்து நாள் ஃபுல்லாக ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கேன்னா எனக்கு வந்து இப்போ காம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் தேவைப்படுது. அதுக்காக தான் யோகா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஸ்பீடாக பண்ணுவேன். ஏன் யோகாவே வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவேன். அப்போது என்னோட யோகா மாஸ்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது, அவங்க தான் கொஞ்சம் வேகமாக எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அப்படின்னு. அதனால காமாக பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு காம் டவுன் ஆகுங்க, அதுதான் உங்களோட கோலே அப்படின்னு. தட் இஸ் மை வெயிட் லாஸ் ஜர்னி. உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. என்னோட ஒரு ஹோல் ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். பப்பு இங்கே இருக்கேன், அம்மா இங்கே இருக்கேன். சரி வா வா வா. இட்ஸ் ஓகே. அவரை தூங்க வச்சுட்டு வந்தேன். White lace on the outside, satin pillows on the inside.